நண்பர்களே, நம்ம தினமும் ஆத்மார்த்த விலங்குகள் சித்தச்சீட்டில் தினமும் ஒரு சித்தச்சீட்டை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சித்தச்சீட்டு வெள்ளைப்புறா சமாதானம். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, தமிழ் டாட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தாலும் சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தமிழ் சித்தச்சீட்டுங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தினசரி போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் தினசரி தவறாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு கார்டு என்ன சொல்லுது, வெள்ளைப்புறா சமாதானம் கார்டு என்ன சொல்லுதுங்கிறது இப்போ நாம் பார்க்கலாம். வெள்ளைப்புறா சமாதானத்தை குறிக்கும். நாம் ஒரு ஆத்திரம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு பல நேரங்களில் சொல்கிறோம். நிறைய பேர் அமைதிக்காக ஜபிக்கிறோம், வேண்டுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த அமைதியை உருவாக்க முயற்சி செய்கிறோமா அப்படின்னா முக்கால்வாசி பேருடைய பதில் இல்லைங்கிறது தான். அமைதிங்கிறது வெறும் அறிவுசார் கருத்தோ அல்லது புவிசார் அரசியல் நிலைமையோ அல்ல. அது ஒரு உணர்வு நிலை, ஒரு உள்ளார்ந்த இருப்பு. நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ள அமைதியை கொண்டு வர முடிந்தா, நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அமைதியை கொண்டு வர முடிஞ்சா இந்த உலகம் மிகவும் மாறுபட்டதா மென்மையானதா மாறும். இந்த நேரத்தில் இந்த வெள்ளைப்புறா சித்திரச்சீட்டு இந்த நேரத்தில் இந்த வெள்ளைப்புறாங்கிற சித்திரச்சீட்டு உங்கள்கிட்ட சொல்ல வர்றது இதுதான். உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க, மெதுவா இருங்க, ஓய்வெடுங்க, கண்களை மூடிக்குங்க, ஆழமா சுவாசிங்க. இந்த பதட்டம் நிறைஞ்ச பரபரப்பான நவீனகரமான வாழ்க்கைன்னு நாம சொல்ற இந்த அவசர வாழ்க்கைய ஒரு கணம் நிறுத்தி நீங்க நிலையா நின்று அந்த நிலைப்பத்தின் மேல நிகழ்காலத்தின் அமைதிக்கு திரும்புங்க. இந்த மனசோட இடைவிடாத பேச்ச நிம்மதியை நிறுத்த உங்களால என்ன டெக்னிக் பண்ணா உங்களுக்கு உங்க மனசு உங்க பேச்சை நிறுத்தி அமைதியா மாறுமோ அந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்கலாம். யோகா, தியானம், நடைப்பயிற்சி, ஜிம்முக்கு போறது, பாட்டு கேட்கறது, எதெல்லாம் செஞ்சா நீங்க உங்க மனசு பேசுறதை நிறுத்துமோ அதெல்லாம் நீங்க செய்யலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஏற்கனவே நீங்க அமைதியான பாதையில இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ அப்படிலாம் நான் அமைதியா இருக்க முடியாது, நான் வாழ்க்கையை செஞ்சுட்டு இருக்கேன், பரபரப்பா இருக்கேன், நான் கடனத்துக்கு ஓடிட்டு இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாத தாய் தந்தையை பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்குள்ள அமைதி உருவாக்குறது தான். அந்த அமைதி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையிலையும் பரவ ஆரம்பிக்கும். அதுதான் மிகவும் முக்கியம். ஸோ இன்றைய வெள்ளைப்புறாவோ சமாதானமும் இந்த சித்தச்சினுடைய உங்களோட புறாவின் செய்தி, புறாவிடமிருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள் அமைதியை கொண்டு வாருங்கள், அது உலகம் முழுவதும் பரவும். அது ஒண்ணுதான் உலகம் முழுவதும் அமைதியை பார்ப்பதற்குரிய மிகவும் பிராக்டிக்கலான, சாத்தியமான, உண்மையான, நிதர்சனமான வாழ்க்கையை சார்ந்த வழி. ஸோ இப்போ நாம் வெள்ளைப்புறா சமாதானங்கிற இந்த கார்டு என்ன சொல்லிச்சுங்கிறத பார்த்தோம். ஸோ நாளைக்கு இன்னொரு கார்டை பார்ப்போம். இந்த யூடியூப் சேனலை பார்த்தா சரி, இன்ஸ்டாகிராம் பார்த்தா சரி, என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல். என்னுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா www.tamil.online.com அப்படிங்கிற வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கு. நன்றி.